இனிமேல் மியூச்சுவல் ஃபண்ட்ல டெய்லி எஸ்ஐபி பண்ணலாம். ஆமாங்க, தினமும் வெறும் 21 ரூபா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது மூலமா 21 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அதே மாதிரி 51 ரூபா நீங்க தினமும் டெய்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா 51 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அதே மாதிரி 101 ரூபா டெய்லி நம்ம முதலீடு பண்றது மூலமா 1 கோடி ரூபாய் நமக்கு கிடைக்கும். அது எப்படி? சின்ன வயசுல நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய மளிகை கடைக்கார அண்ணகிட்ட எல்லாம் போயிட்டு அட்டை போடுவோம், ஞாபகம் இருக்கா? 2 ரூபா அட்டனை, 1 ரூபா அட்டனை, 5 ரூபா அட்டனை. 5 ரூபா அட்டனா ரொம்ப பெருசா பார்க்கப்படும் அந்த சமயத்துல. ஸோ நம்ம கையில எவ்வளவு பணம் இருக்கோ, எப்போ பணம் இருக்கோ அப்போ போயிட்டு கொடுத்து அந்த அட்டையில டிக் மார்க் போட்டு கொடுத்துட்டே வருவாங்க. அப்பாடா ஃபுல்லா கட்டி முடிச்சோட மொத்த பணமும் நமக்கு கைக்கு கிடைக்கும் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த டெய்லி எஸ்ஐபியும். சரி, இந்த மந்த்லி எஸ்ஐபி எனக்கு தெரியும், அது என்ன டெய்லி எஸ்ஐபி? அதுவும் லட்சம் ரூபாய் வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்றியே, என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சொல்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்க. வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல். நான் உங்க யுவராணி. இன்னும் நம்மளுடைய ஃப்ரீடம் தமிழ் மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்போஸ் இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டா கூட பார்க்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா லைக் போட்டு அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. SIP சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மாசம் மினிமம் ஆஃப் 500 ருபீஸ்ல இருந்தே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். 500 ரூபாய், சில பேருக்கு முடிஞ்சிச்சுன்னா 1000 ரூபாய், 2000 ரூபாய், 3000 ரூபாய், எவ்வளவு உங்களால முடியுமோ அவ்வளவு பணம் நம்ம போட்டு மாசம் மந்த்லி எஸ்ஐபி நம்ம கட்டிட்டு வரலாம். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். பட் இந்த 2000 3000 அப்படின்னு பணம் பார்க்கும்போது நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய பீப்புள், ஒரு ஆட்டோ டிரைவரா இருக்காங்க, ஒரு கேப் டிரைவரா இருக்காங்க, அப்படி இல்லைன்னா ரோட் ஓரத்துல அந்த தள்ளுவண்டி கடையில சாப்பாடு வித்துட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான நபர்களா இருக்காங்க அப்படின்னா அவங்கனால இந்த மாசம் 1000 ரூபாய், 2000 3000 ரூபாய் அப்படிங்கிறத சேர்த்து வச்சு ஒரே டைமா கொடுக்க முடியுமா? இருக்கிற பணமுமே பத்தல. ஒரு வேலைக்காக ஒரு பணத்தை நம்ம ஒதுக்கி வச்சிருந்தாலும் அதுக்கு இன்னொரு வேலை வந்து அந்த பணத்தை அதுக்காக நம்ம செலவழிச்சிடும். அப்படி இருக்கும்போது ஒரு மாசத்தினுடைய கடைசியிலயோ இல்லை ஒரு மாசத்துல ஏதோ ஒரு குறிப்பிட்ட தினத்துல நமக்கு இப்படி லம்சமான ஒரு பணம் வேணும் அப்படிங்கும் போது நமக்கு கைக்கு கிடைக்காமலே போயிடுது, இல்லாமலே போயிடுது. ஸோ இந்த நிறைய ப்ராடக்ட் இருக்குல்ல, பிராண்டடான ப்ராடக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஷாம்பு, இந்த எண்ணெய் பாட்டில், ஆயில் கம்பெனி இருக்காங்களே, அவங்கள நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஷாம்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பெரிய பெரிய பாட்டிலாம் பார்க்கும்போது 150 ரூபா 200 ரூபா, அந்த ஆயில் பாட்டிலாம் பார்க்கும்போது 200 ரூபா 250 ரூபா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பெரிய பெரிய பாட்டில் அப்படின்னு பார்க்கும்போது விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். பட் எங்கனால நிஜமா அந்த பெரிய பாட்டிலாம் ஒரே டைமா அந்த காசு கொடுத்து வாங்க முடியாது. ஸோ எங்க வீட்டில் இப்போ வரைக்கும் நான் பண்றது என்னன்னா, 1 ரூபா ஷாம்பு என்ன இருக்கு அப்படிங்கிறத வாங்கி தான் யூஸ் பண்றோம். 1 ரூபாவா இருக்கட்டும், 2 ரூபா ஷேகாயா இருக்கட்டும். ஸோ என்ன நம்மளால வாங்க முடியுமோ அந்த சமயத்துல கம்மி காசுல. சில பேர்லாம் சொல்லுவாங்க பெரிய பாட்டிலாம் வாங்கி வச்சாதான் சேமிக்க முடியும், சின்ன சின்ன காசுலாம் பண்ண முடியாது. ஆனா என்னால அந்த பெருசு வாங்குற அளவுக்கு கையில காசு இல்லைங்க. அதனால நான் சின்னதா கம்மி ப்ராடக்ட்டை கம்மி பிரைஸுக்கு வாங்கிக்கிறேன், அதே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படிதான் இந்த டெய்லி எஸ்ஐபி. இப்போ பெரிய பாட்டிலா, அதாவது மந்த்லி எஸ்ஐபியா என்னால பெரிய அமௌண்ட்டா போட முடியல அப்படின்னாலுமே தினமும் வரும் 21 ரூபா 50 ரூபா 100 ரூபான்னு மொய் வைக்கிற மாதிரி பணத்தை நம்ம முதலீடு பண்ணிட்டே இருக்கலாம். அப்படி பண்றது மூலமா லட்சக்கணக்கில் நமக்கு ப்ராஃபிட் வரப்போகுது. இது பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு, சுலபமா இருக்குல்ல. கண்டிப்பா வந்து இவ்வளவு பெரிய பணத்தை நம்ம சேர்த்து வச்சே ஆகணும், இந்த டேட்ல நம்ம கண்டிப்பா கட்டி ஆகணும். பெரிய அமௌண்ட் சேர்க்கறது தான் கஷ்டம், சிறுக சிறுக சேர்த்து பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது பண்றது அப்படின்னா, பேடிஎம் ஆப் பத்தி நமக்கு தெரியும் இல்லையா, அந்த யூபிஐ ஆப். ஸோ இந்த பேடிஎம் ஆப்ல தான் இப்படிப்பட்ட ஒரு ஃபீச்சரை அவங்க கொண்டுட்டு வந்திருக்காங்க. நீங்க தினமும் 21 ரூபா கட்டினா போதும். வெறும் 21 ரூபாங்க, ஏதோ பாக்கெட் மணி மாதிரி கண்ணு மூடிட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம். 21 ரூபா நீங்க கட்டி ஆன் ஆவரேஜ் மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம எல்லாருக்குமே தெரியும் 12%, 12.5% அப்படி கொடுப்பாங்க. இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா 12 to 13% அந்த மாதிரி ஒரு 12.5 நீங்க வச்சுக்கோங்களேன். ஸோ 12.5% வந்து ஒரு ஆவரேஜான ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்ம போடக்கூடிய இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு கொடுக்குறாங்க. 30 வருஷம் நீங்க போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா 30 வருஷத்தினுடைய முடிவில் நீங்க 21 ரூபா தினமும் போட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா 30 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அது 21 லட்சமா வளர்ந்து நிற்கும். அதே மாதிரிதான் 50 ரூபாயும். ஸோ தினமும் கண்ணை மூடிட்டு 50 ரூபா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சோம் 30 வருஷத்துக்கு அப்படின்னா 30 வருஷம் கடைசியில 30 வருஷம் கழிஞ்சதுக்கு அப்புறம் 51 லட்சம் ரூபா இருக்கும். அதே மாதிரி தான் 101 ரூபா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா 30 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது 1 கோடி ரூபாய். தினமும் ஒரு 100 ரூபாங்க,
30 வருஷம் கழிச்சு 1 கோடி ரூபாய். அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சிறு துளி பெரு வெள்ளம் அப்படிம்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இப்பவே நம்ம சிறுக சிறுக சேமிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது பெரிய வெள்ளமா வந்து கடைசியில் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். இந்த டெய்லி எஸ்ஐபி மூலமா தெரு ஓரத்தில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் கூட ஈஸியா முதலீடு பண்ண முடியும். நம்ம நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் அவங்க ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்களுடைய வளர்ச்சிக்கும் நம்ம ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த டெய்லி எஸ்ஐபி மேட்டரே அவங்க கொண்டுட்டு வந்திருக்காங்க. 21 ரூபா நிச்சயமா நம்மளால சேமிக்க முடியும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அது சரி, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, எது பெஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் உங்களுக்கு அந்த ஐடியா சொல்றேன். தெளிவா அதுல கிளியரா கொடுத்துருப்பாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் சொல்றேன் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு பார்த்தா எங்ககிட்ட எக்கச்சக்கமான லாங்குவேஜஸில் இருக்குது. ஸோ அதனால இங்கே இருக்குது பாருங்கள், தமிழில் இங்கே இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கோர்ஸில் என்ன சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான டேர்ம்ஸ் என்ன, எப்படி நம்ம முதலீடு பண்ணுறது, அதனுடைய ஷேர்ஸ்னால் எப்படி இருக்கும், அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸினுடைய டைப்ஸ்னால் எவ்வளோ இருக்கும், அண்ட் பெஸ்ட்டான ஒரு மியூச்சுவல் ஃபண்டை எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது அப்படின்ற பல விஷயங்கள் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ இந்த ஒரு கோர்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் இதான் மியூச்சுவல் ஃபண்டா, இப்படி தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா அப்படிங்கிற விவரம் எல்லாமே. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எங்ககிட்ட ஒரு பர்சன் இருக்காங்க. ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கோர்ஸ் அவங்க தான் உருவாக்குனாங்க. அவங்களுக்கு நீங்கள் டேரெக்டாகவே வீடியோ கால் மூலமாக பேசி உங்களோட சந்தேகங்களை கூட கேட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 1199 1200 இருக்குது மியூச்சுவல் ஃபண்டு. இப்போது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நோ ப்ராப்ளம், உங்களுக்காக தள்ளுபடி கொடுத்துருக்கோம். ஸோ தள்ளுபடி திறக்கவும் கிளிக் பண்ணிங்கனாவே தெரிஞ்சிடும். ஃப்ளாட் 50% ஆஃபரில் 599 உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஒரு கோர்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக அமையும். 100 ரூபா, 250 ரூபா, 500 ரூபா, ஸோ இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது டெய்லி எஸ்ஐபி பண்ணுறதுக்கு. பட் இதில் ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம் நம்ம மனசில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இது எல்லாமுமே ரெகுலர் ஃபண்ட்ஸ். ரெகுலர் ஃபண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாக ஒரு எஸ்ஐபியில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னா என்னன்னா அந்த கமிஷன் சார்ஜ் மாதிரி நமக்காக ஒருத்தவங்க அந்த ஸ்லாட் செலக்ட் பண்ணி அந்த ஸ்டாக்ல போடுறாங்க இல்லையா? ஸோ அதுக்கு 0.5% தான் இருக்கும் நார்மலாக டேரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா. பட் இதுவே ரெகுலர் ஃபண்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 1.2% இருக்கும். ஸோ கமிஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக நம்ம கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்குது. சரி, இந்த 21 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா டெய்லி எஸ்ஐபி கேட்க நல்லா தான் இருக்குது. எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்லையுமே இந்த ஆப்ஷன் இருக்கா? ஏன்னா நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி வச்சிருப்போம். இப்போ கூட நான் உங்களுக்கு எப்படி அனலைஸ் பண்ணணுன்றதை காமிச்சேன் இல்லையா? அதில் மூலமாக நமக்கு இந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஃபியூச்சர் நல்லா க்ரோ ஆகும், நல்ல ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். அந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்கு இந்த 21 ரூபா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போது அந்த பேடிஎம் ஆப் எடுங்க. அந்த ஆப்பில் எப்படி இருக்குது, என்னென்ன ஃபண்டெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், 21 ரூபா டெய்லி எஸ்ஐபி பண்ணால் 21 லட்சம் ரூபா 30 வருஷத்தில் 12.5%. அதே மாதிரி 51 ரூபா, அதே மாதிரி 120 ரூபா. ஸோ இதுதான் இவங்க கொண்டுட்டு வந்திருக்கக்கூடிய புதிய ஃபீச்சர். நீங்கள் கீழே செலக்ட் பண்ணிக்கலாம். 50 ரூபா, 120 ரூபா, 200 ரூபா, 500 ரூபா. ஸோ நமக்கு எப்படி வேணுமோ அப்படி நம்மளுடைய டெய்லி சேவிங்ஸ் அமௌண்ட்டை நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போது எந்த ஃபண்ட் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? ஒரு குறிப்பிட்ட ஃபண்ட்ஸ் மட்டும்தான் இந்த டெய்லி எஸ்ஐபிக்கு கீழே அவங்க கொஞ்சம் லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ளூ சிப் ஃபண்ட் ரெகுலர் கோத், இது எதுவுமே ப்ரொமோஷன் கிடையாது, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். ஸோ இந்த ப்ளூ சிப் ஃபண்ட் ரெகுலர் கோத், ஸோ இந்த ஃபண்டை பற்றின டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 16% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க. ஃபண்டோட சைஸ் வந்து 64,000 crores இருக்குது. அண்ட் என்ஏவி இந்த ப்ரைஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பேட்டர்ன்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஏஎம்சி அவங்கள பற்றி பார்க்கும்போது இந்த ஏஎம்சியில் இவ்வளோ டீட்டெயில் இருக்குது. சப்போஸ் எனக்கு இந்த ஃபண்ட் வேணாம், வேறு ஃபண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேஞ்ச் ஃபண்டு பாருங்களேன், ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மல்டி அசெட் ஃபண்ட் க்ரோத்னு இருக்குது. ஸோ இவங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து 21% ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துட்ருக்காங்க. ஃபண்ட் சைஸ் வந்து 48,000 கோடி. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நம்மளோட சொல்ல கொஞ்சம் ஜாஸ்தின்னு, ஸோ இதில் இன்னும் கொஞ்சமே ஜாஸ்தியாக இருக்குது. 1.48% வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட் க்ரோத் இருக்குது. ஸோ இவங்களோட ரிட்டர்ன் 7.44% இருக்குது. ஃபண்ட் சைஸ் வந்து 14,968 crores இருக்குது. ஸோ இது எல்லாமுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபண்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணி நம்ம பார்த்துக்கணும். அது சரி, இந்த டெய்லி எஸ்ஐபி பண்ணுறது மூலமாக எனக்கு என்ன ப்ராஃபிட் யுவராணி அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேர்டன் இல்லை.
மாதம் அவ்வளோ கட்டணும் இவ்வளோ கட்டணும்னு இல்லை, டெய்லி சும்மா பாக்கெட் மணி மாதிரி நம்ம பே பண்ணாலே போதும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டிடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ஈஸி. அது உங்கள் பணம் டிடெக்ட் ஆன உடனே அதுக்கான யூனிட் அலோகேஷன் உங்களுக்கு பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எப்போ பணம் வேணுமோ அப்போ நம்ம வித்ட்ராவும் பண்ணிக்கலாம். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நார்மல் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கும்போது நம்மளோட பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம். பட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு அந்த பணம் வேணும்னு வித்ட்ரா பண்ணீங்க அப்படின்னா எக்ஸிட் லோட் அப்படின்னு சொல்லிட்டு 1% அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஃபண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த பெர்சன்டேஜ் இருக்கும். 1% நம்மளுடைய பணத்தை பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஒரு டெய்லி எஸ்ஐபியில் சப்போஸ் உங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னா நீங்கள் வித்ட்ரா எப்போ வேணால் பண்ணிக்கலாம். அதுக்கான பெனால்ட்டிஸ் எதுவுமே கிடையாது. அப்புறம் டெய்லி எஸ்ஐபி எனக்காச்சும் ஒரு நாள் என் அக்கௌண்ட்டில் பணம் இல்லாமல் போயிடுச்சு, இல்லை நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் விட்டேன், அப்போ ஏதாவது பெனால்ட்டி போடுவாங்களா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் நோ ஃபீஸு, நோ சார்ஜஸ், நோ பெனால்ட்டிஸ். பட் ஒரே ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க, இந்த டெய்லி எஸ்ஐபியை ஒரு வார எஸ்ஐபியோ இல்லை மந்த்லி எஸ்ஐபியோ நீங்கள் கன்வெர்ட் பண்ண முடியாது. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். நான் முன்னாடியே காமிச்ச மாதிரி பேடிஎம் ஆப்பில் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டுன்னு சர்ச் பண்ணிங்கன்னா அந்த பேஜ் வரும். அதில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எப்படி செக் பண்ணணுமோ அப்படி நம்ம செக் பண்ணிக்கலாம். கேஒய்சியை நீங்கள் கொடுத்துருக்கணும். அதெல்லாம் ஆனக்கப்புறம் பேங்க்கோட லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பணமும் டிடெக்ட் ஆகிடும். சின்ன சின்ன அமௌண்ட் இப்போலேருந்தே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சாதான் பின்னாடி நமக்கு பெரிய ஒரு கார்பஸாக நமக்கு வந்து அமையும். ஏன்னா ஃபியூச்சரில் உங்களோட பிள்ளைகளுடைய படிப்பு செலவுக்காக இருக்கலாம், இல்லை ஒரு கல்யாண செலவுக்காக இருக்கலாம். அப்போது யார்கிட்ட கடன் வாங்குறதுக்கு பதிலாக இப்போ ஆரம்பத்துலேருந்து வெறும் 20 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே போதும். ஒரு திரும்பி பார்க்கும்போது ஒரு பல வருஷம் கழிச்சு அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக நம்ம கையில் வந்து நிற்கும் இல்லையா? ஸோ அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு இந்த டெய்லி எஸ்ஐபியை ஒரு சீரியஸாக எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னு கேளுங்களேன், ஒரு நாளைக்கு 100 ரூபா போட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு பார்க்கும்போது அதுவே 3000 ரூபா. வெறும் 50 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா 1000 ரூபா ஒரு மாதத்துக்கு. இப்படி போடுறது மூலமா பல வருஷம் கழிச்சு பார்க்கும்போது தான் அது ஒரு பெரிய ஆலமரமாக வளர்ந்து நிற்கும். இது நம்மளோட ஃபியூச்சருக்காகவும் நம்ம ஃபேமிலியோட ஃபியூச்சருக்காகவும் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்டெப்பாக தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோவில் இவ்வளோ நாள் தெரியாத ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் லைக் பண்ணுங்கள். ஓகே, அந்த லைக் பண்ணுறது தான் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு இந்த வீடியோவையும் என்னையையும் அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுப்பேன். அண்ட் கமெண்ட்டையும் வந்து நீங்கள் தாராளமாக போடலாம், பதிவு பண்ணலாம். வீடியோ எப்படி இருந்தது, கண்டென்ட் பிடிச்சிருந்ததா, இன்னும் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரியப்படுத்துங்க. அண்ட் சேனல் இவ்வளோ வீடியோ பார்த்துருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.